ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை விட்டு வெளியே வந்தவுடன் பி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கினார். தற்போது அந்த இயக்கம், அந்த ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 17 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸை பெற்றிருக்காங்க. முக்கியமாக சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் வந்து மிகவும் ஆர்வமாக அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்தில் செயல்பட்டுருக்காங்க, தற்போது இணைஞ்சிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா திருச்சியைச் சேர்ந்த திருச்சி ஏஆர் ரஹீனா அப்படிங்கிறவங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி அண்ணாமலை அவர்களாக களத்தில் இறங்கி தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தில் இணைக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு பிஆர்சி லீடர்ஸ் முகாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இது உங்க தலைமையில அறிவுறுத்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல நீங்க உங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், நாங்க எங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா, ஏழை மக்கள் இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்த தெரியாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமாக தான் நாங்கள் இங்கே முகாம் ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம். மேற்கு தொகுதி ஃபுல்லாமே நாங்கள் நிறைய முகாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள 50,000 உறுப்பினர்கள் சேர்க்கறது எங்களோட குறிக்கோள். சரி சரி. இதுக்கு முன்னாடி நீங்க அண்ணாமலை சார் கூட பயணிச்சிருக்கீங்களா? ஆமா சார், கண்டிப்பா. நான் ஒரு எலெக்ஷன்ல இதுக்கு முன்னாடி நாங்கள் பிஜேபியில் இருந்தோம். அந்த டயத்தில் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன்ல மேயர் அகேன்ஸ்ட் பண்ணி நான் ஒரு கேண்டிடேட்டா நின்று பிஜேபி சார்பாக போட்டிட்டேன். சரி. இப்போ அவர் வெளியே வந்தனால நான் அவரோட இயக்கத்தில் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்போ நீங்க எல்லாம் பிஜேபியோட ஆதரவாளர்களா இல்ல அண்ணாமலையோட ஆதரவாளர்களா? அண்ணாமலை என்னோட ஆதரவாளர்கள் தான். இது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நிறைய பேர் நீங்க பிஜேபியில இருந்தாலும் வெளியே வந்திருக்காங்க. இல்லை, அண்ணாமலை அண்ணன் காலகட்டத்தில் இருந்து தான் நாங்கள் இஸ்லாமியராக இருந்து அவரோட ஒரு ஐபிஎஸ் பதவியே துறந்துட்டு வந்திருக்காரு. நாட்டுக்காக சேவ் பண்ண நம்மளும் போவோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த இதுக்கு வந்தோம். பட் அவருக்கே இப்போ வெளியேறணும்னு அவரை லீட் பண்ணி வந்தாங்க, அவரை பின்பற்றி வந்தாங்க. அதனால அவர் கூட இருக்கிறதா சரியான பாதை அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்து இந்த இதில் நாங்கள் இணைஞ்சுக்கிட்டோம். சரி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் வந்து அண்ணாமலை வந்து, அதாவது உங்க தலைவர் அண்ணாமலை 20,000 புக்கு படிக்க போகலாம், அவர் வந்து மறுபடியும் ஆளுநருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு. அதுக்கு உங்களோட கருத்து என்ன? அவரோட பதிவுக்கு நான் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். 20,000 புக்கு படிக்கிறதும் ஆடு மேய்க்கிறதும் ஒரு கேவலமான செயல் கிடையாது. அவர் எங்க தலைவர் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எத்தனையோ பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவங்க தலைவர் ஒரு பிரஸ் மீட்டாவது இந்த மாதிரி கொடுக்க சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவரை பேச சொல்லுங்க. அதாவது நீங்க இப்ப முதலமைச்சராக இருக்க விஜய் அவர்கள் அந்த தலைவர் கட்சி தலைவர். ஆமா. சரி, ஓகே. வணக்கம். உங்க பேரு? என் பேர் செண்பகவல்லி. செண்பகவல்லி. இதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? நான் பிஜேபியில 57வது வார்டுல எடமலைப்பட்டி புதூர்ல திருச்சிராப்பள்ளி வார்டு தலைவரா இருந்தேன். சரிக்கா. உங்க சட்டமன்ற உறுப்பினர் உங்க தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பண்ணிருக்காரு. அதுக்கு உங்களோட சட்டமன்ற தலைவருக்கு என்ன பேசணும்ன்றதே தெரியல. யாரை எதுக்குறோம், அங்க இருந்து என்ன பதில் வரும் அப்படிங்கறத அவர் தெரியாம பேசிட்டாரு. அதனால நம்ம தலைவரை பொறுத்த வரைக்கும் மன்னிச்சு தான் விடுவாரு. இவருக்கெல்லாம் பதில் சொல்லணும்னாக்க தற்கொலைக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அது எங்களோட கருத்து. எங்க தலைவர் இதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தவே கூடாது அப்படின்னு தான் அவர் பெருந்தன்மையா போயிடுவாரு. உங்க பேரு? என் பேர் CV செந்தில்குமார், திருச்சி மேற்கு தொகுதி எடமலைப்பட்டி புதூர். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாங்க. ஒரு மாற்று சிந்தனையா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே பிஜேபி தான் வெளில வந்தாங்க, நீங்க கம்யூனிஸ்ட் வெளில வந்திருக்கீங்க. எதனால அடிப்படையில் பிடிச்சி வந்தீங்க? அண்ணாமலைஜியோட கொள்கை வந்து கம்யூனிஸ்ட் கொள்கையை ஒத்து வர்றதுனால அன்னைக்கு அவரோட இணைந்து பயணிப்போம். இன்னைக்கு அவரோட வந்தாங்க. என்ன பொறுப்பு இருந்தீங்க கம்யூனிஸ்ட்ல? கம்யூனிஸ்ட்ல பல்வேறு பொறுப்புகள் இருந்தாங்க. மாநகர குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அடுத்து பகுதிக்குழு செயலாளராக இருந்திருக்கிறேன், கிளை உறுப்பினர்ல இருந்து கிளை செயலாளர்ல இருந்து பகுதிக்குழு உறுப்பினர், மாநகர குழு பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கேன். வாழ்த்துக்கள். சார், உங்களுடைய கருத்து என்ன சார்? என்னுடைய கருத்து என்னன்னா, அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு லீடர்ஸ்ல வந்து நம்பர் 1 சார்ந்த மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்க. அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு லீடர்ஸ்ல நம்பர் 1 லீடர்ஸ். இன்னைக்கு உள்ள அரசியல்வாதியில டெக்னாலஜில வந்து ரொம்ப வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு சிறு வயது அரசியல்வாதி. அவருக்கு என்னுடைய ஆதரவு வந்து முழுக்க இருக்குங்கிறது தான் இது. நான் வந்து ஏற்கனவே பிஜேபியில 20 வருஷமா பயணிச்சிருக்கேன். இருந்தாலும் அவருடைய சிந்தனைக்கும் ஆர்வத்துக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அதனாலதான் அந்த லீடர்ஸ்ல வந்து உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்ப அண்ணாமலை அண்ணன் வந்து பிஜேபியில இருந்தா, நீங்களும் பிஜேபியில இருந்தீங்க. ஆனா அண்ணாமலை அண்ணன் இப்ப தெளிவா சொல்லிட்டாரு, நாங்கள் எங்களுடைய கொள்கை இனிமேல் வந்து திராவிடம் இல்ல, திராவிடம் பிளஸை நோக்கி தான் போவோம் அப்படின்னு. நீங்க இத்தனை நாளா பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில இருந்திருக்கீங்க. அது முழுக்க மதவாதம் கட்சின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள பேசுறாங்க. நான் சொல்லல, ஊருக்குள்ள சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? மதவாதத்துல இருந்து இப்ப நீங்க திராவிடத்துல உங்களால பயணிப்பீங்களா, அல்லது அண்ணாமலை அண்ணன் மட்டும் பேஸ் பண்ணி நீங்க பயணிப்பீங்களா? அண்ணாமலை அண்ணனை மட்டும் தான் பேஸ் பண்ணி பயணிப்பேன். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சிந்தனையா கொண்டாந்து கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வழிநடை பாதையோட சென்று கொண்டு இருக்கிறாரு. சரி, அப்ப நாளைக்கு வந்து திராவிடத்தை அவர் முன்னோக்கி போனார் அப்படின்னா நீங்க அதெல்லாம் ஒத்துப்பீங்களா? அவர் வழி என்ன வழியோ, அண்ணாமலை அண்ணாச்சி என்ன வழியோ அந்த வழியில யோசிக்கிறீங்களா சார்? அண்ணாமலை அண்ணன் என்ன வழியில பின்பற்றாரோ அந்த வழியில நாங்க பின்பற்றுவோம். சரி, ஓகே சார். உங்க பேரு? பிரபாகரன்.
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் திருச்சி மாவட்ட இளைஞர் துணைத் தலைவர் பாஜக. சரி, இப்ப ரிசைன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சரி சரி சரி. உங்களுடைய கருத்து என்ன? சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு முஸ்தபா அவர்கள், அதுக்கு என்ன உங்களுடைய விமர்சனம் என்ன? ஆனா கருத்து நானு அவரோட பழைய விமர்சனம் பாத்தீங்கன்னா அவர் இப்ப இருக்க முதலமைச்சர் விஜயே பத்தி நிறைய பேசியிருப்பாரு. யாரு? முஸ்தபா அவர்கள். சரி, பாருங்க, எல்லாமே தெரியும். அவர் உதாரணம் சொல்ல போனா அந்த பீஸ்ட் படமா இருக்கட்டும், அப்புறம் படமா இருக்கட்டும், சொல்லுங்க. அப்படிப்பட்ட முஸ்தபா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவர் படிக்காத புத்தகங்கள் கிடையாது, அவர் பார்க்காத வேலைகள் கிடையாது. இதை வந்து பேசுறது இதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். அடுத்தது நாங்க போயிட்டே இருப்போம். எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதான் எங்களோட பணி. அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். திராவிடம் பிளஸ் இருக்கிறாங்களே, நீங்க முழுமையா திராவிடத்தை ஏத்துக்குவீங்களா? இத்தனை நாளா பிஜேபில இருந்து வந்தவங்க. ஆனா நான் ஒரே விஷயம், நாங்க இளைஞர், நாங்க எல்லாமே அண்ணாமலை பார்த்தா அந்த கட்சிக்கு வந்தோம். அவரோட வழி என்னவோ அதுதான் எங்களோட வழிகள். சரி, அதனால அவரோட கொள்கை தான் எங்களோட கொள்கை. தலைவர் சரியான முடிவு எடுப்பாரு, அவர் பாதை எங்க பாதை. இதுல வந்து மாற்றுறது கிடையாது. சரி 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 சரி. அப்படி பக்கத்துல பிரதர், உங்க பேரு? பிரதர் வணக்கம் பிரதர், என் பேர் சுரேஷ் பிரதர். சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காரு இல்லையா? முஸ்தபா அவர் எம்எல்ஏ பத்தி சொல்லணும்னு பாத்தீங்களா, ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஜோக்கர் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் தட் நீங்க இவரோட முன்னாடி பட்ட எல்லா பேரையும் நீங்க பாத்துக்கலாம். அவர் வந்து இந்த ஊடகம் வந்து எப்படி அவர் போர்ட்ரேட் பண்ணி அவர் அப்படிதான், அவர் ஒரு ஜோக்கரா தான் அவர் இதுவரை போர்ட்ரேட் பண்ணாங்க. ஓகேங்களா? அவர் சும்மா ஒரு லெட்டர் பேட் கட்சி வச்சு சுத்தி இருந்தாரு. விஜய்னு ஒரு ஃபேக்டரி உள்ள வந்தாங்க. சோ அவருக்கு ஆதரவு கொடுத்தாரு, தட்டி புட்டி ஏதோ ஒரு எம்எல்ஏசி வாங்கினாரு. சோ திஸ் லைக் தட். இங்க வந்து யாருமே வந்து இந்த கேண்டீன் பார்த்து யாரும் ஓட்டு போடல. இது எல்லாமே விஜய் ஃபேக்டரி மாதிரி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து எங்க அண்ணாமலை இந்த மாதிரி பேசுறது மிகப்பெரிய கடுமையான கண்டனக்குரியது. எங்க அண்ணன் யாரு, என்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு, எங்க அண்ணோட அரசியல் அறிவு என்ன, இதெல்லாம் அது அவருக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் வெளியே வந்துட்டாரு. இப்ப என்ன இளைஞர்கள் எல்லாமே அண்ணாமலை நோக்கி படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆதரவு அவருக்கு அவ்வளவு தாங்க முடியல. அவருக்கு கம்பேர் பண்ணாரு, மன்சூர் அலிகான் கம்பேர் பண்ணாரு. ஏன் மன்சூர் அலிகான் என்ன உங்களுக்கு குறைச்சலா போச்சா? இஸ் த குட் ஹியூமன் பீயிங். சரிங்களா? ஏன் நீ அவரோட கம்பேர் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ஹூ ஆர் யூ? நீங்க எப்படி இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? இதே லாஸ்ட் ஒரு 4 or 5 months முன்னாடி உங்க பேட்டியில நான் பாத்திருக்கேன். நீங்க எவ்வளவு நீங்க அசிங்கமா பேசிருக்கீங்க எல்லாம் தெரியும் பிரதர். அப்படி எம்எல்ஏ எங்க அண்ணனை வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து கடுமையா கண்டனத்துக்குரியது. மகேஷா, இதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஓபிசி மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்தேன். இப்ப அண்ணாமலை அண்ணனோட வழிகாட்டுதல்படி அண்ணாமலை அண்ணன் கொள்கையை மதித்து அண்ணாமலை அண்ணன் கூட வந்திருக்கோம். எங்களோட இலக்கு வேற யாரையும் இல்ல. உங்கள்கிட்ட அதே கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்களும் எல்லாமே இங்க பாரதிய ஜனதா கட்சியில வந்திருக்கீங்க. இத்தனை நாளா ஒரு மதம் சார்ந்த ஒரு கட்சியில இருந்து நீங்க பயணிச்சுட்டு இப்ப அண்ணன் வந்து அண்ணாமலை அண்ணன் வந்து திராவிடம் பிளஸ்ங்கிற கொள்கையை நோக்கி போகும்போது நீங்க முழுமையா உங்களோட ஆதரவு தெரிவிப்பீங்களா? இல்ல, எங்களோட நோக்கம் வந்து மதம் சார்போ அரசியல் சார்போ இல்ல. அண்ணன் வழியில அண்ணன் என்ன சொல்றாரோ அதை முழுமையா நாங்க பின்தொடருவோம். எங்களோட நோக்கம் இப்பைக்கும் திருச்சியில 50,000 இலக்கு எடுத்து போயிட்டு இருக்கோம். அதை முழுமையை செய்வோம். திருச்சியில 50,000 உறுப்பினர்கள், திருச்சியில் 50,000 உறுப்பினர்கள் சேர்ப்போம். அதை முன்னெடுத்து நாங்கள் நடந்துட்டு இருப்போம். இதற்கு இடையில் எந்த ஒரு செவிக்கும் தலை குனிய மாட்டோம். சார் வணக்கம். வணக்கங்க. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் வந்து உங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆடு மேய்க்க தான் போகணும், 20,000 புக்கு படிக்க மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அவர் சொன்ன கருத்துல சில விஷயங்களை நான் ஏற்றுக்கிறேன். 20,000 புக்கு படிக்கக்கூடிய தலைமை பெற்ற ஒரு தலைமைத்துவம் பெற்றவர் தான் அண்ணாமலைன்றது அவர் ஒத்துக்கிறாரு. அவரோட நாடே தற்கூரின்னு விமர்சனம் பண்றதே அவங்க ஏத்துக்கிறதா தான் அர்த்தம். இந்த நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லப்படுது. அந்த விவசாயத்தை ஒரு பார்த்தா இருக்கக்கூடியது கால்நடைகள் வளர்ப்பு என்பது. அதில் ஒன்றும் தவறான தொழில் ஆடு மேய்க்கிறது என்ன. அதனால தற்கூரியா பதில் சொல்லக்கூடிய பதில்களுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று நான் கருதுகிறேன். காலமாக பிஜேபியில இருந்தேன். சரி. ஆனா இப்ப வந்து எனக்கு அண்ணாமலையை விட்டு நான் வந்து முன்னு நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கு நான் வந்துட்டேன். அப்ப இனிமேட்டு திராவிடத்துக்கு முழுமையா ஆதரிப்பீங்களா? ஏன்னா உங்க தலைவர் வந்து திராவிடம் பிளஸ் சொல்லிருக்காரு. திராவிடத்துக்கு நான் முதுகெலும்பா நான் இருப்பேன். சரி, ஓகே. நன்றி, வணக்கம். என் பேர் லவ்ஜாய். இதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி வந்து திருச்சி மாவட்ட சிறுபான்மை அணி மாவட்ட துணைத் தலைவராக பிஜேபியில பயணிச்சிருந்தேன் குரூப்ல. சரி சரி. இப்ப ரிசைன் பண்ணிட்டீங்களா? இவர் ரிசைன் பண்ணி வெளியே வந்து 8 மாதங்களா அப்படிங்களா? சரி. இப்ப அண்ணாமலை என்ன விஆர் லீடர்ஸ்ல இருக்கீங்க? ஆமா, விஆர் லீடர்ஸ் சார். சரி சார். ஓகே என்ன சார் உங்களுக்கு? அண்ணாமலைஜியோட வழியில பின்தொடருவோம். எங்களுக்கு வந்து 50+ அதுக்கு 50,000 + அதுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை அண்ணாமலைஜி உறுப்பினர் சேர்க்கை பண்ண சொல்லியிருக்காரு. அடுத்தது அவர் என்ன வச்சு சொல்றாரோ அதுபடி நாங்கள் செயல்படுவோம். சரி, ஓகே சார், தேங்க்யூ.